தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் மகளிர் உரிமை தொகையை பற்றியான அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம். இப்போது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வாரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மாவட்டங்களில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முகாம்கள் அமைச்சிருந்தாங்க. முகாம்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக கடந்த வருடம் கூட வந்து முகாம்கள்லாம் அமைத்து என்ன பண்ணாங்கன்னா மகளிர் உரிமை தொகையில் வந்து ஆட்களை சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது எல்லாருமே எல்லா இதுல இருந்துமே மாநிலத்திலிருந்துமே அப்ளை பண்ணாங்க. அதுல இருந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா வடிகட்டி ஒரு குறிப்பிட்ட நபர்களை எடுத்தாங்க. 1 கோடியே 10 லட்சம் பேர்த்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 கோடியே 10 லட்சம் பேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 1000 ரூபாய். இது வந்து நம்ம எப்போ சொல்றோம்னா கலைஞர் அவர்களுடைய, அதாவது டிஎம்கே ஆட்சியில சொல்றோம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல அப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா தேர்ந்தெடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 1 கோடியே 10 லட்சம் பேர்த்து தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அப்ளை பண்ணது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேருமே வந்து 2.5 கோடி பேர்ல வந்து அப்ளை பண்ணி 1 கோடியே 10 லட்சம் பேர்த்து தான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணாங்க ஆரம்பத்துல ஒரு வருடத்துக்கு கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கல, நானும் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ரைஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா முகாம் அமைச்சாங்க. முகாம் அப்படிங்கிறது 2 தடவை அமைச்சாங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை அமைச்சாங்க. இது இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளேயே மட்டும் இந்த கடைசி ஆண்டு இருந்துச்சு பாருங்க, 5வது வருஷம் ஆட்சி, அந்த 5வது வருஷம் ஆட்சி காலத்துல மட்டுமே 2 தடவை முகாம்கள் வச்சு அந்த 2 முகாம்களுடைய முடிவுல வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர்த்த வந்து இணைத்தாங்க. அந்த முகாம்ல அப்ளை பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஒரு 20 லட்சம் பேர். அந்த மாதிரி இப்போ ஒரு முகாம் அமைச்சாங்க. அந்த முகாம் பத்தி கூட இருந்து நிறைய பேர் கேள்விக்கிட்டு இருந்தீங்க. அந்த முகாம் பாத்தீங்கன்னா ஆள் சேர்க்கறதுக்கான முகாம் கிடையாது. இன்னைக்கு தகவல் வந்திருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த கடந்த ஆட்சியில, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அது நம்ம முதல் தடவை வந்து யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க 1 கோடியே 10 லட்சம் பேர் இல்லாம ஒரு 20 லட்சம் பேர்த்த வந்து 2 முகாம்ல சேர்த்துனாங்கன்னு சொன்னோம்ல. முகாம் அப்படிங்கிறது கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல கொண்டு வந்து போடுவாங்க. அந்த ஒரு சனி ஞாயிறோ இல்ல ஒரு 4-5 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 4-5 நாளுக்குள்ள போய் எல்லாருமே ஃபார்ம் கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி அந்த 2 முகாம்ல அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனாங்க. மறுபரிசீலனை போயிருக்கோம். அந்த மறுபரிசீலனை போன அவர்களை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முகாம்ல வந்து தகவல் வாங்கியிருக்காங்க. புதுசா யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தகவல் வாங்கல. இப்ப வந்து அங்கங்க வரக்கூடிய முகாம்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்கல்ல, நாங்க வந்து முகாம்ல அப்ளை பண்ணோம், அந்த முகாம்லயும் எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்ல முகாம்ல அப்ளை பண்ணோம் எங்களுக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்றவங்கள மட்டும்தான் வாங்கியிருந்திருக்காங்க. அந்த ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா நீங்க முகாம்ல அப்ளை பண்ணீங்களா, அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அந்த ஐடியுடைய அந்த ஃபார்முடைய நம்பரோ இல்லை அந்த ஃபார்ம்ல கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. புதுசா வேணும், இதுவரையும் நாங்கள் வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்களை வந்து என்ன பண்ணலைன்னா இந்த தடவை வாங்கல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் வந்து தேதி குறிக்கல. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்ப இருந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தேதி சொல்லிட்டாங்கன்னா மட்டும்தான், வெளியிட்டா மட்டும்தான் புதுசா இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இப்ப அங்கங்க நடக்கக்கூடிய முகாம்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபரிசீலனைக்கானதான தவிர மற்றபடி புதுசா அப்ளை பண்றதுக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய முதல் தகவலை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து மகளிர் உரிமை தொகையை பத்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடந்த மாசம் வந்து என்ன பண்ணாங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன சொன்னாங்கன்னா நாங்க இப்பதான் ஆட்சியில பொறுப்பேற்றுக்கொண்டாங்க. கரெக்ட் தான். 10ஆம் தேதி மே 10 வந்து பொறுப்பேற்றாங்க விஜய் அவர்கள். மே 15 என்ன பண்ணாங்க 1000 ரூபாய் போட்டாங்க. ஏன்னா எப்பயுமே 15ஆம் தேதி போடுவாங்க அப்படிங்கறனால 5 நாள்ல வந்துச்சு. அந்த சமயத்துல வந்து இல்ல நிதி இல்ல அப்படின்னு சொல்லும் போது இல்ல அப்படி சொல்ல வேண்டாம், நீங்க வந்து கடைசிக்கு நாங்க கொடுத்த 1000 ரூபாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து பிரஷர் கொடுத்தாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க 1000 ரூபாய் போட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கலாம். ஏன்னா 2500 ரூபாய் எதிர்பார்க்கறாங்க. போன மாசம் ஆட்சிக்கு வந்தாங்க, சரி 1000 ரூபாவது போட்டாங்க அப்படிங்கிறது ஓகே. இந்த மாசம் 2500 ரூபாய் வருமா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து விஜய் அவர்களுடைய பர்த்டேவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மகளிர் உரிமை தொகையை நம்ம வந்து எப்படி ஏத்தலாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பட்ஜெட் அறிவிச்சதுக்கு பிறகுதான் வந்து இதை பத்தி இன்னும் முழு டீடைல்ஸ் வரும். ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, நீங்க வந்து 1000 ரூபாயிலிருந்து அப்படியே 2500 ரூபாய்க்கு போறது ரொம்ப சிரமம். அதுக்கு பதிலாக 1000 ரூபாய், 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய், 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய், 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க படிப்படியாக வந்து போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் வந்து இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்கிறது இந்த மாசம் உயர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு.
இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா அப்படிதான் படிப்படியாக தான் அவங்க ஏற்றி ஆவாங்க. உடனே எடுத்துமே 2000 ரூபாய் கொடுத்துட மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுபரிசீலனை வந்து இருந்தவங்களெல்லாம் இப்போ கன்சிடர் பண்ணி அவங்கள சிலரை வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு வர போகிறாங்க. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கும் என்ன பண்ண போகிறாங்க கொடுக்க போகிறாங்க. இதில் இந்த புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க டேட் அறிவிப்பாங்க. அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே சமயத்தில் அது ஏன் வந்து இப்போ லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2ஆக பிரிச்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே இப்போ யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்கள இருக்கவங்களே எலிஜிபிளாக இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வேளை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொந்த வீடை வச்சே வாங்கிட்டாங்க. அது நிறைய பேர் வந்து வட மாநிலத்தவர்களாக வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய வசதி உள்ளவங்க வாங்கிட்டு இருக்காங்கலாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கனால இப்போ வாங்கிட்டு இருக்கவங்களெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. இவங்க எலிஜிபிளாக தானா, இதுக்கு முன்னாடி இவங்க வாங்கிட்டு இருந்தாலும் இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் புதுசாக வந்து ஃபார்ம் கொடுத்து உள்ளுக்குள்ள விடுவாங்க. ஏன்னா வந்து நிதி கம்மியாக இருக்கும் போது ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தோட மறுபடியும் கூட்டத்தை வந்து சேர்த்த மாட்டாங்க. எலிஜிபிள் இல்லாதவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க எலிஜிபிள் ஆனவங்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க. இன்னும் வந்து சொல்லப்போனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சொல்லியிருக்காங்க வாடகை வீட்டில் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அட்டையுடைய கணக்கின்படி கூட அவங்களே என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் இல்லாமல் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள வேற என்ன பண்ண போகிறாங்க முதியோர் திட்டத்துக்கு மாற்ற போகிறாங்க. இதுலேருந்து அவங்கள அதுக்கு மாற்ற போகிறாங்க. அப்படி மாற்றும் போது என்ன ஆகும்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த 1,30,00,000 அப்படிங்கிறது அந்த எண்ணிக்கையெல்லாம் என்ன ஆகும் குறையும். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா எண்ணிக்கையெல்லாம் குறையும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்ளிகேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்குள்ள அதுக்கான அறிவிப்புகள் வந்துரும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இதுவரை பழைய ஸ்கீம் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து புது ஸ்கீமுக்கு இதை அப்கிரேட் பண்ணும்போதே புது ஆட்களை உள்ள விட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் வந்து என்ன பண்ணுங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து ரேஷன் கார்டில் உங்களுடைய பேர் இருக்கணும். நிறைய பேர் வந்து எங்க குடும்பத்துடைய ரேஷன் கார்டு தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா அந்த மகளிருடைய பேர் இருந்தா மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை வந்து நமக்கு கிடைக்கும். அதனால ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியம். அரிசி கார்டு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க காசு கொடுக்குறாங்க. அதுல உங்க பேர் இருக்கணும் அப்படிங்கறதை வந்து எதிர்பார்க்கறாங்க. கைரேகையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் வச்சிருக்கணும். அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆதார் கார்டில் வந்து ஃபோன் நம்பர் இணைச்சு வைங்க. உங்களுடைய பேங்க் பாஸ்புக்ல உங்களுடைய ஆதாரை இணைச்சு வைங்க. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்ல எல்லாம் ஆதார் இணைச்சிருந்தாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க செய்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த மாதம் 15ஆம் தேதி நம்ம பார்த்தோம்னா தெரியும் நமக்கு வந்து மகளிர் உரிமை தொகை அதிகமாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1000 ரூபாய் வந்து அதிகமாக்கப்படும்னு சொல்லியிருக்கனால அதிகமாயிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து போட போறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டதுக்கு பிறகு இல்லாதவங்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க அந்த 2 கோடி பேர்த்தையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களையும் சேர்த்தி தான் இந்த தடவை வந்து மகளிர் உரிமை தொகையை புது ஸ்கீமுக்கு மாற்ற போறாங்க. இதுவரை இந்த கலைஞர் மகளிர் திட்டம் போய் மாண்புமிகு மகளிர் திட்டம் வரப்போகுது. கண்டிப்பா அது வரும்போது இன்னும் கிடைக்காதவங்களும் என்ன பண்ணுவீங்க ஜாயின் பண்ணுவீங்க. அது ஃபார்ம் வந்து எப்போ ஃபார்ம் கொடுக்குறாங்க, எப்போ நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோல உடனுக்குடனே வரும். இந்த ஸ்கீம் மட்டும் இல்லை, இன்னும் வேலை இல்லாதவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஸ்கீமு, ஸ்கூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும், வீடு இல்லாதவங்க எப்படி வீடு அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோக்கெல்லாம் முன்னாடியே போட்டிருக்கோம். கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.